நிலைக்கடலை சாகுபடி. இது இப்போ நம்ம கூட்டமைப்பில் வந்து விதை கொடுத்துருக்கு நண்பர் சரவணன் அவரோட நிலம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முதல் களை வெட்டுறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது களை எப்போன்னா பூத்து அந்த பூ வந்து அடங்குனதுக்கப்புறம் இரண்டாவது களை மண் சேர்க்கணும். தூருக்கு மண் சேர்த்துட்டு பஞ்சகாவியத்தை தெளிக்கணும். பஞ்சகாவியத்தை தெளிக்கையில் பூச்சி தாக்குதல் இருக்காது. கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இறக்கும். அடுத்தபடியாக வந்து கடலை பெருசாக இருக்கும், உறுதியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சாகுபடிக்கான ஒரு வழிமுறை. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையை பூச்சி இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஊடு பயிராக 2 பயிர்கள் பயன்படுத்தணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஆமணக்கு இருக்குது இல்லையா, அந்த ஆமணக்கு வந்து போடணும். இப்படி போட்டோம்னா நம்ம நிலத்தில் வந்து கடலையை இலைப்புழுவை வந்து கட்டுப்படுத்தும். இது வந்து கடலை சாகுபடிக்கான வழி. கடலைக்கு வந்து நீர் அதிகமாக தேவைப்படாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலைக்கு குறைஞ்சபட்சம் வந்து வயசும் கம்மி, 3 மாதம்தான் கடலைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து 4 தண்ணி இல்லைன்னா 5 தண்ணி, இந்த 5 தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா கடலை விளைய வச்சிடலாம். இதில் வந்து நேரடி பாய்ச்சிறதோட ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்தினோம்னா இன்னும் வீரியமாக இருக்கும், குறைஞ்ச தண்ணியில் விவசாயம். அடுத்து ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்தாமல் தண்ணி நிறையா இப்படி பாய்ச்சி தண்ணியாக விட்டோம்னா இது வந்து தடுக்குப்படைன்னு சொல்கிறது, தட்டுப்படைன்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கன்னிப்படை. நம்ம வந்து தடுக்குப்படை தான் தடுத்துருக்கோம். ஏரில் வந்து கலப்பையில் வந்து பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தடுத்து தண்ணி பாய்ச்சிரும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கடலைக்கு அதிகமாக விட்டோம்னா என்ன ஆகும்னா கடலை வந்து செடி பெருசாகி கீழே வைக்கிற கடலையோட தரம் வந்து குறைஞ்சிரும். எப்போவுமே அளவான தண்ணி செடி வதங்க விட்டு தான் கடலைக்கு தண்ணீர் பாய்ச்சணும். இது வந்து கடலை சாகுபடிக்கான வழிமுறை. இப்போ வந்து முதல் களை இது வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கடலைக்கு வந்து 2 களை தான் வெட்டணும்.